ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நண்டு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு எடுத்துக்கிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் 3 போடுவேன். எனக்கு அது போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிரேவியாக ஆகணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். இது நல்லா கலந்து விட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் நண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணோம்னா ஸ்மெல் வராது. இதில் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். மூடி போட்டுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி போட்டு பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எனக்கு அதிகமாக பெப்பர் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதை கொஞ்ச நேரம் அதை வதங்கிட்டு மூடி போட்டு அது கொஞ்சம் கிரேவி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம நண்டு கிரேவி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம்.